ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். நாங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது பாருங்கள், தோசை. என்ன தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவையும் அதாவது நான் கூழ் காய்ச்சறதுக்கு வந்துட்டு மாவு வாங்கி வச்சுருந்தேன், சோளம் மாவு. அதையும் போட்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. அது கூட வந்துட்டு வெங்காயம், மிளகாய், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டி நான் வந்து தோசையாக போட்டிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கடலப்பருப்பு சேர்க்கலாம்னு சேர்க்கலாம். எனக்கு கடலப்பருப்பு போட்டால் மெல்ல முடியாதனால போடலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு கோவக்காய் தோசை. சரிங்களா? கோவக்காய் தோசை, சாரி தோசை இல்லை, சப்பாத்தி. சாரிங்க, சப்பாத்தி. அப்புறம் பாருங்கள், இது கோவக்காய் சட்னி. சரிங்களா? இந்த மாதிரி அரைச்சி தான் அதில் பாதி மாவு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு கொஞ்சம் சட்னியாக வச்சுக்கிட்டோம். சரிங்களா? தோசை சாப்பிட்றதுக்காக. அப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறமா சோயாவெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி. ஓகேங்களா? லஞ்சுக்கு என் பையன் இதான் எடுத்துகிட்டு போயிருக்கான் லஞ்சுக்கு. தோசை சாப்பிட்டு, அதாவது இந்த தோசை இல்லை, நார்மல் மாவு தோசை தான் என் பையன் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா சோள மாவு இதெல்லாம் போட்டோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இது வந்துட்டு அந்த பிரியாணிக்கு வந்து ஒரு கூட்டு, புடலங்காய் கூட்டு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணுறது ஒரு கூட்டு. பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கிறேன் காலையில். இந்த வேலை இதோட வீடு கூட்டுறது, அது கூட்டுறது, பையனை அனுப்புறது, அந்த விஷயங்களோட வந்து மெஷினில் துணி வேறு போட்டு விட்ருக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால ஒரே பிஸிங்க. அடுத்து வேலை என்ன மாதிரி யார் இந்த பிஸியான டேவை இன்றைக்கி உங்களுக்கு போகுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையன் ஸ்கூல் பஸ்ஸை விட்டுட்டான், ரிட்டர்ன் வந்துட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லீவு போடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவங்க அப்பா என்ன விட்டார், லீவெல்லாம் 3 நாள் தான் இப்போ ஸ்கூல் திறந்தாவது, லீவ் போடக்கூடாது, அட்டண்டன்ஸ் கம்மியாயிரும், அதனால் வானா கொண்டு உன்னை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டியில் போய் அறக்க பறக்க விட்டுட்டு வந்து அவரும் தோசையை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். பெரிய பேர் சாப்பிட்டா ஒன்லி சாப்பிட வேண்டியது நான் தான். அப்போ இருந்து வேலை பார்த்துட்டே இருக்கேன்னு உட்காராமல், சரி மக்களுக்கு இந்த வீடியோவும் போட்டுருவோம், எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வீடியோ போட்டாச்சு. வாங்க, இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு. ஓகேங்களா? யாருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த டே உங்களுக்கு எப்படி போகுது, என்ன மாதிரி அப்படியே பரபரப்பாத்தையும் போகுதா அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க, சீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.